தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓபிஎஸ்ஐ எதிர்த்து களமிறங்குகிறார் பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். ஓபிஎஸ்ஐ எதிர்த்து களமிறங்குகிறார் பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். ஓபிஎஸ் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர். இவர் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்த மொத்த நாட்களை கூட்டினால் ஓராண்டு காலம்தான் இருக்கும். ஆனால் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார். இவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது. திமுகவே இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறியுள்ளது. தற்பொழுது திமுகவுடைய வாஷிங் மிஷினில் ஓபிஎஸ் சலவை செய்து பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்ததால் புனிதராகி விட்டாரா என்று திமுகவுக்கு தெரியவில்லை. தற்பொழுது ஓபிஎஸ்ஐ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வைத்து, குறிப்பாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்ய வைத்து முக்குளத்தூர் சமூக வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்று கணிக்கிறது. அதற்காக ஓபிஎஸ்ஐ களமிறக்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் தற்பொழுது மீண்டும் போடி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. போடி தொகுதியில் கடந்த முறையே இழுபறியில் தான் வெற்றி பெற்றார். போடி தொகுதியில் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு கிடையாது. கடந்த முறையே இழுபறியில் தான் வெற்றி பெற்றார். இந்த முறை மீண்டும் போடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கு திமுகவினரே வேலை பார்க்க மாட்டார்கள். குறிப்பாக திமுக மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆதரவாளர்கள் கண்டிப்பாக ஓபிஎஸ்ஐ காலை வாரி விட தயாராக உள்ளார்கள். அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுகவினர் ஓபிஎஸ்ஐ தோற்கடிக்க களமிறங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஐ தோற்கடிக்க களமிறங்குகிறார் போடி தொகுதியில் ஒரு பிரபல தலைவர், நமது மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா. இது செட்டியார் சமூக சங்க தலைவர். தற்பொழுது அரசியல் கட்சியாக மாற்றியுள்ளார். செட்டியார் சமூக மக்கள் மத்தியிலே பிரபலமானவர். இவர் போடி தொகுதியில் களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. சமீப காலமாக தேனி மாவட்டத்தில் அரசியல் செய்து வருகிறார். போடி தொகுதியை மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறார். தற்பொழுது அதிமுக கூட்டணியில் உள்ளார். அதிமுகவிடம் தான் போடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளார். அதிமுக தருமா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அதிமுகவிலேயே அங்க சீட்டு கேட்டு நிறைய பேர் விண்ணப்பித்திருக்காங்க. ஆக அதிமுகவை சார்ந்த ஒரு பிரபலமான ஒரு நபரை தான் அதிமுக வேட்பாளராக நிறுத்தும். கண்டிப்பா நமது மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜெகநாத் மிஸ்ராவுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனா அவர் ஓபிஎஸ்ஐ தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி கொண்டு இறங்கியுள்ளார். ஓபிஎஸ் தோற்கடிக்கணும்ட்டு ஜெகநாத் மிஸ்ரா மட்டும் கிடையாது, திமுகவினரே களமிறங்கி இருக்காங்க. ஆக ஓபிஎஸ் தானாகவே தோற்று விடுவார், அது வேறு விஷயம். தற்பொழுது ஓபிஎஸ்ஐ தோற்கடிப்பதற்காக நமது மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா களமிறங்கியுள்ளார். அதற்காக ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளார்.